இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று தவக்காலத்தின் தொடக்கம். நம்முடைய வாழ்வில் மீட்பின் காலம், தகுதியான காலம், மீட்படைய ஏற்புடைய காலம், கடவுள் தந்திருக்கிற தங்கமான நேரம் இது. Golden period in our life to change according to the heart of Jesus. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 1-6, 16-18 தர்மம் செய்வது, ஜெபம் செய்வது, நோன்பு இருப்பது, இவைகளை குறித்து நமக்கு பாடம் எடுக்கிறார். இந்த மூன்றும் யூதர்களுக்கு அவர்களுடைய மறை வாழ்க்கையில் இணை பிரியாத ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே தர்மம் செய்வதின் வழியாக அயலானை அன்பு செய்கிறோம். ஜெபிப்பதின் வழியாக, கடவுளை நம்பி அவரை தேடுவதின் வழியாக கடவுளை அன்பு செய்கிறோம். நோன்பு இருப்பதின் வழியாக நம்மை ஆண்டவர் மன்னித்து நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை ஒடுக்குகிறோம். சரியான முறையில் நம்மை அன்பு செய்கிறோம். அயலானை மையப்படுத்துவது, கடவுளை மையப்படுத்துவது, நம்மை மையப்படுத்துவது, இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமானது. பிறர் காண வேண்டும் என்று அல்ல, அயலார் பிழைக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்மை பற்றி புகழ வேண்டும், பெருமையாக மற்றவர்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, கடவுளை மகிமைப்படுத்த, நம்மை கடவுள் திருமுன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க, அவருக்கு ஏற்றவர்களாய் நாம் மாற, நம்முடைய பாவங்களால் கடவுளுக்கு செய்த துரோகங்களை நாம் முற்றிலும் அழித்து கடவுளுக்கு உரியவர்களாய் வாழுகின்ற வரத்தை பெற நோன்பு. அன்பானவர்களே, நோன்பு இருப்பதில் நாம் ஜெபிக்க வேண்டும். நோன்பு இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நோன்பு இருக்கும் பொழுது நாம் நம்மை ஒடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களால் நாம் தூய்மை அடைகிறோம். தூய்மை அடையும் பொழுது தூய கடவுளோடு நாம் நல்ல உறவு கொள்ளுகிறோம். கடவுளோடு நல்ல உறவு கொண்ட மனிதர்களாக இருந்தால் அயலார்களை அன்பு செய்கிறோம், கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எப்போதும் நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறீர், எங்களை வாழ வைப்பவராக இருக்கிறீர். உம்மை அன்றி எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. ஆகவே உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம், தஞ்சம் புகுகிறோம். உம்மிடம் அடைக்கலம் புகும் பொழுது நீர் கற்பிக்கிற உண்மைகளை நாங்கள் ஏற்று வாழ எங்களுக்கு வரம் தாரும். உண்மைகளை ஏற்று வாழும் பொழுது அயலார்களையும் நாங்கள் வாழ வைக்கிறோம், அவர்களை அன்பு செய்கிறோம். அதன் வழியாக உமக்கும் எங்களுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறோம். இவ்வாறு எங்கள் ஆன்மா ஈடேற்றம் அடைய நாங்கள் வழிவகுக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.